இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 29ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, தசமி திதி. நாளைக்கு மத்தியானம் 1:51 வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் தான் இருக்கு. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றி காலையில் வெந்நீரில் சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. நிறையா பேர் இந்த மாதிரி நாட்களில் வீட்டு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்டேட்டுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், மேலே கட்ட போகிறோன்னு சொல்லி ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி கடன்லாம் இன்றைய நாள் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஒரு சில பேருக்கு எதிர்பாராத தனலாபங்கள், எதிர்பாராத ஒரு ஆர்டர், ஆஃபர், மெமோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய நாள். நிறைய பேருக்கு லைட்டாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நினச்சது கை கூடக்கூடிய அற்புதமான நாள். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள், மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், அதில் புதன் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறது பெரிய வெற்றி. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல கூட்டாளிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்று, கணக்கில் இந்த நாள் நீங்கள் புலியாக இருப்பீங்க. யாருமே உங்களை ஒரு செகண்டு கூட டவுட் பட முடியாது, சந்தேகப்பட முடியாது. அந்தளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒரு நட்பாக, இணக்கமாக, சந்தோஷமாக. அட் தி சேம் டைம் உங்கள் அஜெண்டா என்ன இருக்கோ, உங்கள் கொள்கை என்ன இருக்கோ அந்த கொள்கையை கண்டிப்பாக நிலைநாட்டக்கூடிய அற்புதமான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய பொறுப்பு வரும். இஎம்ஐக்கு எதாவது வாங்கியிருப்பீங்க. சில பேர் மொபைல் வாங்குவாங்க, சில பேர் டிவி, சில பேர் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், வஸ்துக்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் இந்த கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி உட்காந்து கரெக்டாக டீசெண்டாக முடிச்சுக்கிறது நல்லது. நிறைய ஏற்றங்கள் இருக்குது. ரொம்ப ஓசிடியாக இருக்கும் இன்றைய நாள். அதாவது கொஞ்சம் கூட சுத்தம்னு ஒரே சுத்தமாக இருக்கும். அதுதான் நீங்கள் எதிர்ப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு கொஞ்சமாக டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது, அழுக்கே இருக்கக்கூடாது. துணி அப்படி இருக்கணும் பார்த்தா. அந்த மாதிரி தான் இன்றைய நாள் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெருமாள் வழிபாடு, ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், காதல் உண்டாகும். நிறைய பேருக்கு எழுத்து பொறுப்புலாம் தேடி வரும். நிறைய பேருக்கு நண்பர்களை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறையா ஜாலியாக கக்கன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அருமையான நாள். நிறைய பேருக்கு கடனும் அடையும், நல்லா இருப்பீங்க. இடத்துக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகள் இன்றைய நாள் சந்தான கோபால கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம். புதன் என்றால் படிப்பு, புதன் என்றாலே பொதுவாகவே அறிவு, காலி நிலம், இதெல்லாம் இந்த நாள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவ செல்வங்களுக்கு, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு, டெல்லர்ன்னு சொல்லுவாங்க பேங்க்ல, அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் வீட்டு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. முக்கியமான சலுகைகள் உங்கள் மாமா மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போகிற, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி ஈடேறும். அந்த முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கே பொதுவாக அறிவு வேணும். அந்த அறிவு உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் ராசி லக்னத்தில் புதன் மூல திரிகோணம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது, திரிகோணத்தில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் இன்றைய நாள் முடிப்பீங்க. நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால்லாம் வரும். நிறைய பேருக்கு முக்கியமான நண்பர்கள்கிட்ட பேசி ஒரு காரியத்தை முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. மற்றவர்கள் மூலியமாக ஒரு ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அது நடக்கும். செம்மையாக இருக்கும். ஒரு குஷியாக சந்தோஷம். ஒரு 4 மணிக்குள்ளே விஷயம் தெரிஞ்சிடும். தைரியமாக இருக்கலாம். அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், தெய்வ அனுகிரகம் முருகா கொடுக்கக்கூடிய நாள். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள்.
மெயினாக நடராஜரை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த நாள் நிறைய பேருக்கு கடன் தீரும், நிறைய குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் தயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நல்லா பேசுவீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. தேன் அபிஷேகம் செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். மஞ்சள் நிறம் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடி பிரச்சனை இருக்குது, ஸ்கின் பிரச்சனை இருக்குது, முடியில் ஒரே இச்சிங் இருக்குது, இல்லைன்னா உடம்புல ஸ்கின்ல இச்சிங் இருக்குன்னா இன்றைய நாள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க, புதுசாக கடன் கிடைக்கும். நிறைய பேருக்கு பொறுப்புகள் தேடி வரும், நினச்சா அந்த காரியத்தை முடிக்கலாங்கிற எண்ணம் வரும். அருமையாக இருப்பீங்க. மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் இன்றைய நாள் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் டிக்கெட் போடுவீங்க ஊருக்கு போகிறக்கு. அடுத்து என்ன லீவ் வர போகுதுன்னு பார்த்துட்டு உட்காந்து டிக்கெட் போடுறது. நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுகள்லேருந்து வெளியே வர்றது, நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறது, நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் மாற்றுவது, சுபகாரியங்களுக்காக மாற்றுவது. உடம்புல பிபிலாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும், அதுக்கெல்லாம் மாத்திரை மருந்துக்காக செலவு பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த நாள் மெடிக்கல் ஷாப் போவீங்க, ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயம் நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாள். ஏன்னா என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம், மறதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் மாத்திரை சீட்டு மறக்காமல் பார்த்துக்குங்க. மாத்திரை என்னென்ன மறந்துடுவோம், அங்கே போய் நின்றுட்டு ஐயோன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். வீட்டில் ஒரே 2 அப்புவாங்க உங்களை, ஏன்டா இதுதான் சொல்லி அனுப்பிச்சிடலாம், அதை கூட மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள் மறதிக்கு ಸ್ವಲ್ಪ அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் அரங்கநாதன் வழிபாடு, சயனம் கோலம் கொண்ட ரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சர்டிஃபிகேட் வரும், சான்றிதழ்கள் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். பாராட்டு சான்றிதழ்கள், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல் டேலாம் நடந்துன்னு இருக்கும், ஆனுவல் டே கூட நடக்கும். அதில் உங்களுக்கு பாராட்டுகள் வரும், ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள். நிறைய பேருக்கு பொருளாதாரம் மட்டும் கிடையாது, வீட்டு பத்திரங்கள் கூட கைக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். நினச்சா பாதும் அந்த காரியம் முடியும், அந்தளவுக்கு நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடிய நாள். நண்பர்களால் ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க. யோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். வேதனை அழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகும். காரியங்கள் கைகூடும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வேலைக்கு இன்றைய நாள் ஜாயின் பண்ணுவீங்க. வேலையே இல்லை சார் கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும். வேலை வியாபாரம் ரெண்டுமே இந்த நாள் சூப்பராக ஓடும். அதே மாதிரி நீங்கள் வேலையில் வியாபாரம்லாம் சும்மா சார் வீட்டில் இருக்கேன்னா நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதுக்கு 100% ஜெயிக்கும். 100க்கு 100 கரெக்டாக பண்ணுங்கிற எண்ணத்தில் உட்காந்துருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன் கலர். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா தெய்வ அனுகிரகம், இன்ட்யூஷன், கணக்கு எல்லாம் கரெக்டாக வரும். அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து என்ன பேச வேண்டுமோ அது யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு தானாக வரும். லைவ் டெலிகாஸ்ட் கடவுள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கும். உங்கள் மூளைக்கு சென்சார் இஸ் ஆக்டிவ். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், ஆலய பிரவேசம், கோவில்களுக்கு போகிறது, பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு சென்று வழிபாடு செய்வது. தசமி திதி ரொம்ப சிரேஷ்டமான திதி. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. முக்கியமான முடிவெடுத்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கடன் தீரும். வீட்டில் பெரியவங்களுடைய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய, ரொம்ப பாராட்டாக கொடுப்பாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு மீனத்துக்கு ரொம்ப ஜோராக இருக்குது, மகரத்துக்கு டாப் கிளாஸாக இருக்குது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி, வணக்கம்.